ரொம்ப போர் அடிச்சுது. அதனால எதனா புது பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு கிளம்பிட்டோம். ஹைனா சார். ஜெகா எதுவும் ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீசிஸ்லாம் இல்லை, சும்மா அப்படியே ஜாலியாக போயிட்டு ஏதாவது குருவி கிருவி இருந்தா கூட எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பேசிக்ஸ் என்ன இருந்தாலும் எடுக்கலாம்னு ஒரு சின்ன பிளான். ஆமா, பார்ப்போம். எங்க ராசிக்கு பேசிக்ஸ் கூட கிடைக்காது. அதுதான் ராசியை சொல்லணும், அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ ரீசெண்டாக போன ட்ரிப் எப்படி இருந்துச்சுக்கா? என்ன பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க? ரீசெண்டாக தாண்டிக்குடி போயிருந்தோம். அங்கே வந்து ஆஸ் யூஸ்வல் அங்கே இருக்க காமனர்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லாவே கிடைச்சிது. டார்கெட்டட் பேர்ட் வந்து ஈகிள்ஸ்லாம் டார்கெட் பண்ணோம். அதான் நம்ம டார்கெட் பண்ண எதுவுமே கிடைக்காது. அதெல்லாம் எதுவும் கிடைக்கல. லெகிஸ் ஆக்கிகள், ரூபஸ் பிலிட் ஆக்கிகள் இதெல்லாம் ட்ரை பண்ணோம். பட் ட்ரை பண்ணதோட சரி அவ்வளோ கிடைக்கல. ஆனால் வந்து ட்ரீ ஷிஃப்ட் வந்து டார்கெட் பண்ணி போனோம். அது மட்டும் ஆஸ் ஃபார் லைக் வந்து நிறைய கிடைச்சிது. ஆனால் வந்து நல்ல ஷார்ட்னு சொல்ல முடியாது. பட் வந்து நிறைய ட்ரீ ஷிஃப்ட் வந்து பார்த்தோம். ப்ளஸ் 20+ கிட்ட பார்த்தோம் ஒரே இடத்துல. ஸோ அதுவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தாண்டிக்குடி லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுவே போதும் நம்மளுக்கு. சூப்பர். புது பிளேஸ் போகலாம், ட்ரை பண்ணுவோம். எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சதுன்னா வில் ஷோ யூ. ஸ்டே டியூன்ட். சோகமான ஒரு முகம். எங்க கூட்டு போறோன்னே தெரியாம போயிட்டு அடிக்கிற வெயில்ல 12 மணிக்கு படிக்க போயிட்டு இருக்கேன். பண்ண மாட்டாங்க. பாலூர் அந்த சைடு கூட ஒரு கிராஸ்லேண்ட் இருக்கு ப்ரோ. போயிருக்கேன் நான். போவோம், எங்கே போகிறோமோ போய் எடுப்போம். ஸோ லொக்கேஷன் வந்தாச்சு. சரியான ஆஃப் ரோடு. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்துருக்கோம். பீட்ரா ப்ரோ, எங்கே ப்ரோ? ப்ளூ டைல்டு இல்லை? ப்ளூ டைல்டு. ஸோ மேலே லைனில் பார்க்கலாம் நீங்கள். ப்ளூ டைல்டு பீட்டர். ரோடு பயங்கரமாக இருக்கு ப்ரோ. ப்ரோ அது வரைக்கும் ரோடு நல்லா தான் இருந்துச்சு. ப்ரோ அது என்னது? நார்மல் ட்ராக். மேலே உட் ஸ்ட்ரைக் மாதிரியும் இருக்கு. ஸ்ட்ரைக் மாதிரி இருக்குல்ல? பேபேக் இல்லைல்ல? பேபேக் இல்லை, ப்ரௌன் தான். ப்ரௌன் ஸ்ட்ரைக் உட்காந்துருக்கு. எல்லாமே கரண்ட் கம்மி பண்ண உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னிச்சரிலே உட்காந்துருக்கும். அந்த கீழே இருக்க இதில் உட்காரும். நல்லா க்ரீன் பீச். எனக்கு என்னன்னா வெயில்ல இவனுங்களாச்சும் உட்காந்துருக்கானுங்களே அடிக்கிற 12 மணி வெயில்ல. அதுவே பெரிய விஷயம். கொஞ்சம் தூங்கிட்டோம் காலையில். 90 மீட்டர் லெஃப்ட். ஓகே ப்ரோ. ஓ, இன்னும் 90 மீட்டர்லாம் இங்கே இருக்கா? ஓகே ப்ரோ. இந்த லெஃப்ட். வண்டி விட்டுட்டு இங்கே போயிட்டுருக்கோம். ட்ராக் கன்சைட் மாதிரி போட்டிருக்கு. இங்கே போய்க்கலாம். சீசனல் போர்டிங் சைட்னு ஒன்று. ஓகே. எனக்கு கால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு கால் வரும்போது ப்ரௌன் ஸ்ட்ரைக்கும் ப்ளூ டைல்டு பீட்டர் பார்த்தல ஜெகா? ஆமாம் ப்ரோ. ப்ளூ டைல் தானே அது பார்த்தது? ப்ளூ டைல் பீட்டர் தானே? ப்ளூ டைல் பீட்டர் காமன் தானே. எனக்கு கால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ப்ரோ. அப்போ தான் அப்சர்வ் பண்ண முடியும். நடுவில் ஒரு பெரிய பள்ளம் ஜெகா. ஏதோ பறக்குது. சேம் கவுக்கு பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது. இதோ ஒரு வழி இருக்குது, அதை சுற்றிட்டு போய் கிராஸ் பண்ணி. இந்த எவ்வளோ பெரிய பள்ளம். ரெட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஜெகா. என்னது? ரெட் மணி அந்த பெய்கரும்பு இருக்குது, ரெட் இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஓ இதுவா, சரி ஓகே ஓகே. ஏதோ ஒரு பேர்டு இருக்குது, சவுண்டு கேட்குது, ஆனால் வெளியே வரல. இங்கே ஒரு சவுண்டு இருக்குது, இங்கே ஒரு சவுண்டு, வெளியே வருதான்னு பார்ப்போம். கேம் எடுத்துகிட்டு வரல, கேம் வண்டியிலே இருக்குது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன், ஜஸ்ட் ஆக்டிவிட்டி செக்குக்காக தான் வந்தோம். இந்த லெஃப்டா ஓல்ட் பாய் ஜகாவை காணும்.